ஆதிபுருஷன் கோவிந்தன். கோவிந்தனுடைய கோவிந்தன் பசுவோட இருக்கிறார். உயிர்களுக்காக ஒரு தலைவர், படைப்புகளுக்காக ஒரு தலைவர், அப்படி ரெண்டு பேர் அவர்கிட்ட இருந்து வராங்க. உயிர்களுக்கு, அதாவது உணர்வுகளுக்கு தலைவரா தாதையும், ஆத்மநாயகி. அடுத்து படைக்கப்பட்ட அத்தனைக்கும் அதிபராட்டம் பலராம்னு சொல்லி ரெண்டா பிரியறாங்க. அந்த பலராம்ல இருந்து தான் அடுத்து எக்ஸ்பான்சன் அப்படி பிரிவுகள்லாம் வரும். சங்கர்ஷ, அனிருத்தர், பிரத்யும்னர், வாசுதேவர், அப்புறம் சங்கர்ஷ் வந்து காரணக்கடல், கர்ப்பக்கடல், பார்க்கடல், ஆதிசேஷன் இப்படி வர்றாங்க. என்னெல்லாம் உலகத்துல இருக்குதோ அது அத்தனையும் பகவான் சேவைக்கு அப்படிங்கிறது பக்தனுடைய பார்வை. யாருக்கு பக்தி இல்லையோ, அதாவது பக்தி அதையும் கீதையில வந்து பல தினசுலதான் இருக்கு. கீதையில யுக்த அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. யுக்தன்னா கடவுளை ஏத்துப்பாங்க, அவ்வளவுதான். யுக்ததர அப்படின்னா கடவுளை ஏத்துப்பாங்க, ஆனா வேண்டுதலும் அவங்க கிட்ட இருக்கு. உள்ளவன் ஏத்துப்பானே வழி அவனுக்கு வேண்டணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ரெண்டாவது உள்ளவனுக்கு வேண்ட மாதிரி குணம் இருக்கும். யுக்த தமோ மதக அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும். அது வந்து எந்த ஒரு ஆசையும் இல்லாம கடவுள்கிட்ட சேவை பண்றோம், அவங்கள ஒத்துத்தியா கிருஷ்ணர் சொல்வாரு. அப்போ இருத்தலியல் ஆற்றல் அப்படின்னு பலராமனுக்கு பேரு. இருத்தலியல் ஆற்றல் கிருஷ்ணரோட இருந்த பலராம் இல்ல, ஆதியில இருந்த பலராம். என்னென்ன உலகத்துல இருக்கோ அத்தனையும் வந்து பகவானுடைய சேவைக்காக தான். அது அதுல நானும் ஒண்ணு. சேவை பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா சேவை பண்றதுக்கு பல பொருட்கள் தேவை. பொருட்கள்லாம் இருந்தா கூட அதுக்கு காலம் தேவை. அப்புறம் காலம் இருந்தா கூட நமக்கு உணர்வு தேவை. அப்ப ராதை அந்த உணர்வாக அதை சேவை பண்ணக்கூடிய தூண்டுதலாக இருக்காங்க. அதனால முதல் ஆச்சாரியார் அப்படின்னு ராதையை சொல்றோம். இதுல எனக்கு என் பக்கம் வர்றதே இல்லை 4 பேர். அவங்க எல்லாம் பாபிகள் அப்படிங்கிறாங்க. நமாம் துஷ்கிருதினோ மூட. துஷ்கிருதினா தீச்செயல் புரியக்கூடிய 4 வெரைட்டி ஜனங்கள் இருக்காங்க. அவங்க என்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம தமிழ்ல பார்த்தா ஒண்ணு வந்து அறிவில்லாதவன், அதுதான் மூடர்கள் அப்படிங்கிறாங்க. அறிவு கிடையாது. எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் அந்த அறிவு ஞானம் இல்லாத போது சுமையா இருக்கும். அது ஒரு ட்ரை பிலாசபின்னு சொல்றாங்க, ஒரு சுமை. சில பேருக்கு பைத்தியம் முடிய காரணம் நிறைய படிச்சா பைத்தியம் பிடிக்கிற ஒரு சில பேர் என்னன்னா அதை தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி, அந்த ஞானம் இல்லை. அப்போ அறிவில்லாதவன் ஒண்ணு. அடுத்து நராதமா அப்படிங்கிறது அப்படின்னா அறிவு இருக்கு ஆனா ஞானம் இல்லை. அதனாலதான் கடவுளை புரிஞ்சுக்கிற பக்கம் அவங்களுக்கு இல்லை. பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்க. அடுத்து இப்போ முதல்ல அறிவு இல்லை, அடுத்து அறிவு இருக்கு ஆனா ஞானம் இல்லை. 3வது ஞானம் இருக்கு ஆனா திசை மாதிரி இருக்கு. எதையாவது பாடுறது, என்னத்தையாவது கடவுளை விட்டுட்டு வேற எதையாவது அந்த ஞானத்தை கொண்டு பண்ணிட்டு இருக்கிறது. இப்படி ஞானம் இருந்தும் திசை மாறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. மாயையா அபகிருத ஞானம், மாயையால ஞானம் வந்து அபகரிக்கப்பட்டுருச்சு. அதனால மாயைய போய் பாராட்டிட்டு இருப்பான். யாராவது சினிமாக்காரனை போய் இதய தெய்வமே, கலியுக கடவுளே அப்படின்னு சொல்லுவான். ஆனா நிறைய விவரமான ஆளா இருப்பான். மூடர்கள் சொல்றது சரி, தப்பு இல்லை. அவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நரிக்குறவன் வந்து நாங்க கொஞ்சம் அந்த காலம் நரிக்குறவர்களுக்கெல்லாம் பஜனை வச்சோம் முந்தி. அப்போ அதுல அவங்கெல்லாம் நிறைய பேரு நாங்க இனி முட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம், அணில்
இதெல்லாம் விட்டுருதோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ அவன் வந்து முட்டை மட்டும் சாப்பிட்றான்னா அவனுக்கு அப்படி பாவம் வராது, அவன் வாழ்க்கை தரும் அது. ஆனா ஒரு பிராமணன் காஃபி டீ குடிச்சாச்சுன்னா அது ரொம்ப கேடு. அது சொசைட்டில பிரச்சனை தான் என்னைக்கு இருந்தாலும். அது தெரியாது, பாக்குறதுக்கு தெரியாது. அது வேதிக் கல்ச்சர்ல வரல, அவ்வளவுதான். ஹரிபுரவன் வந்து மாமிசம் திங்கிறத விட்டுட்டான், முட்டை மட்டும்தான் அப்படின்னு ஆச்சுன்னா அவன் தரையில இருந்தே தடுமாறி விழுற மாதிரி. பிராமணன் வந்து காஃபி டீ சாப்பிடுறது மாடியில இருந்து கீழே விழுற மாதிரி. அந்த மாதிரி ரிசல்ட்டை நாம கற்பனை பண்ணிக்கலாம். அப்போ மாயையால ஞானம் வந்து திசை மாறி இருக்கு. அத ஞானம்ங்கிறது என்ன? கீதையின் படி அவர் வந்து ஞானவான் மாம் பிரபத்தியதை, எனக்கு சரணாகதி பண்றதுதான் ஞானம். பணிவுதான் ஞானத்துடைய அடையாளம், தொடக்கம் அப்படின்றது. வாசுதேவ சர்வம் இது, வாசுதேவன் தான் அத்தனைக்கும் காரணம்னு சொல்லி எனக்கு சரணடைகிறவன் ரொம்ப அபூர்வம் அப்படிங்கிறார். இப்போ அறிவில்லாதவன், அறிவிருந்த ஞானம் இல்லாதவன், ஞானம் இருந்தும் அதை வந்து கேடுகளுக்கு பயன்படுத்துறவன் மூணாவது. நாலாவது வந்து பிரத்தியார கெடுக்கிறது மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணும் கிடையாது. அறிவும் இருக்காது, ஞானமும் இருக்காது, ஆனா கெடுக்கிறதுக்கு உண்டான நினப்பு மட்டும் இருக்கும். என்னால 4 பேருக்கு கெடுதி இருக்கேங்கிற அறிவு கூட இருக்காது. நான் செய்யற காரியத்தால எவ்வளவு பெரிய கேடு வரும் அப்படிங்கிற அறிவு கூட அவங்களுக்கு இருக்காது. அவங்க பிறவிலே அப்படி, அந்த பிறவி. அதனாலதான் 100 தடவை சொன்னாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஏறாது மண்டையில. ஏன்னா கேடை தவிர வேற எதுவும் தெரியாது. பிரத்தியார எப்படி கெடுக்கிறது, என்ன பண்றது, எப்படி கெடுக்கிறது, சதா அதே நினப்போட இருப்பாங்க. இப்படி 4 கீதையில சொல்ல. இது என்னன்னா, இப்ப துரியோதனன் பிறவிலே கேடதான் நினைச்சிட்டு இருக்கான். எப்படி கெடுக்கிறது, எப்படி கெடுக்கிறது, எப்படி கெடுக்கிறது. உள்ளத்துல வந்து அன்பு இருந்தா மட்டும்தான் தீய குணங்கள் வெளியே போகும். அன்பு இல்லாத போது, சுயநலம் இருக்கிற போது கெட்ட குணங்கள் ஒண்ணு ஒண்ணா வரும். அது கொலை பண்ற அளவுக்கு கொண்டு விட்டுரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதைத்தான் அவன் துரியோதனன் செய்யறான். கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு அவன்கிட்ட, ஆதத்தாயின்னு ஒரு 6 பேருக்கு பேர் உண்டு. தீ வைக்கிறவன், விஷம் வைக்கிறவன், பொருளை திருடுறவன், மனைவியை திருடுறவன், உடைமைகளை திருடுறவன், இப்படிலாம் சில பேரை சொல்றாரு. இவங்கெல்லாம் ஆதத்தாயிகள். இவன் ஒண்ணு செஞ்சிருந்தா கூட அவனுக்கு ஆதத்தாயின்னு பேரு. ஆதத்தாயின்னா விசாரிக்காமலே உடனே கொன்றணும் அவங்க. இப்போ போர்க்களத்துல ஆதத்தாயிகள் கூட்டமே எதிர இருக்குது. அவங்க ஒண்ணும் செய்யல, 6மே செஞ்சிருக்காங்க. இந்த 6ம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்க வந்து நீ அகிம்சை பேசுறது சரி கிடையாது அப்படின்னு அர்ஜுனன்ட்ட எடுத்து சொல்றாரு. அப்போ அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கூடவே தான் இருக்கிறான், நல்ல சூழல்ல தான் வளர்ந்துருக்கிறான். அதனாலதான் அந்த சூழலை சொல்லி சொல்லி அவனை கூப்பிடுறாரு. குந்தியின் மகனே, கவுந்தையனா குந்தியின் மகனே, பிருதாவின் புதல்வா. பிருதாங்கிறது பழைய பேர். அவன் வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்டா கரெக்டா வாழ்ந்திருக்கிறா, அதுக்காக அதை சொல்வாரு. அப்படி அவனுக்கு வந்து இவ்வளவு நல்ல சூழல்ல இருந்தும் அந்த என்னது ஒரு ஒரு மாசம் ரஜோகுணம் ஜாஸ்தியா இருந்துச்சு அவனுக்கு. ராஜாவா இருந்தாலே ரஜோகுணம் அதிகம் தான். ராஜாங்கிறது ரஜா தானே. அப்போ அவனுக்கு தயவு ஜாஸ்தி இருக்கு, கருணைய புரிஞ்சுக்கல, தயவு ஜாஸ்தியா இருக்கு. எப்பவுமே அந்த பழசெல்லாம் நினைச்சு பார்க்கலாம். சொந்த பந்தங்கள் அவங்க இவங்க அப்படின்னு நினைச்சு பார்க்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். பொதுவா அன்பு வந்து தனக்குள்ள மட்டும் இருக்கும்போது சுயநலமா இருக்கு. அதே அன்பு கொஞ்சம் விசாலமாகும் போது மனைவி மக்கள்னு இருக்கு. இன்னும் விசாலமாகும் போது தன்னுடைய சொசைட்டி, எங்க ஜாதி அப்படின்னு வருது. இன்னும் விசாலமாகும் போது எங்களுடைய பாஷை,
எங்க தாய்மொழி அப்படின்னு வரும். இன்னும் அதிகமாகும் போது அன்பு வந்து அதிகமாகும் போது என்னுடைய தேசம் அப்படின்னு வரும். அதுவே இன்னும் வளரும் போது உலகளாவிய அன்பா மாறுது. அது இன்னும் விருத்தி ஆகும் போதுதான் கடவுளை நேசிக்கிற புத்தி வருது. கடவுள்கிட்ட அன்பு காட்டுறது. ஆனா முதல்ல கடவுள்கிட்ட அன்பு காட்டிட்டா இந்த எல்லாம் அதுக்குள்ள உள்ளடங்கி வந்துடுது. இவ்வளவுதான், சின்ன லாஜிக் தான். முதல்ல நேரடியா கடவுளை நேசிக்கும் போது கடவுளுடைய இருப்பு எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நாம அன்பு காட்ட ஆரம்பிச்சோம். அன்பு விசாலமாக ஆக சுயநலம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். தியாக புத்தி வரும். தியாகம் வரும்போதுதான் அவனுக்கு வந்து அருள் தன்மை உள்ளுக்குள்ள உண்டாகுது. அதுக்கப்புறம் தான் டிட்டாச்மெண்ட், ஒரு துறவு நிலை புரிய வருது. அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் புரிய வருது. இப்படி எல்லாம் கலந்து இருக்கு. பகவான் வந்துட்டு இதுல 4 பேர் என்கிட்ட வருவாங்க, 4 பேர் வரல, அதை சொல்றார் 7ஆம் அத்தியாயத்துல. வர்றவங்களை சொல்லும் போது கவலை தாங்காதவன், காசு ஆசை உள்ளவன், அடுத்து உண்மையை தேடுறவன், அடுத்து உண்மையை உணர்ந்தவன் கொண்டு போறாரு. அப்போ பக்தியில கூட அந்த விதம், ஞானத்துல உள்ள விதம், தபஸ், விரதங்கள், செயல்கள் எல்லாத்துலயும் குணத்துக்கு தக்க வேறுபாடுகளை வந்து சொல்றாரு. உணவுல கூட அந்த வேறுபாட்டை சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படி முயற்சி பண்ணியாச்சுன்னா மகாபுருடைய அந்த மார்க்கத்துல நாம நிறைய பின்பற்றலாம். ஹரே கிருஷ்ணா.